கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, திருப்பாடல் 51 10வது திருவசனம். திருப்பாடல் 51 10வது திருவசனத்தில், கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அன்றாடம் எத்தனையோ ஜெபம் சொல்லுகிறோம். மனவலிய ஜெபம் ரொம்ப முக்கியம். இன்றும் அல்லது என்றும் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு மனவலிய ஜெபம் மேபி இதுவாக இருக்க வேண்டும். கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் அந்த 13, 14, 15 வசனங்களில் ஆண்டவர் இயேசு குழந்தைகளை ஆசீர்வதித்து கொண்டு இருப்பார். நான் இருக்கிற பங்கிலே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. பிரைமரி ஸ்கூல் 5வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல். எல்லாமே ஹிந்துஸ். 2 பசங்க தான் கேத்தலிக் பாய்ஸ், ஒரு பொண்ணு ஒரு அண்ணன். மற்ற எல்லாமே ஹிந்துஸ். அந்த இன்டர்வல் டைமில் விளையாட வருவாங்க. ஃபாதரை கூப்பிட்டு நானும் விளையாண்டுருப்பேன். 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். சின்ன சின்ன குழந்தைங்க தான். அவங்க என்ன பேசுவாங்கன்னா அவங்கள பேசுவோம். அப்போ அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. இது யாருன்னு கேட்குறேன். எங்கள் பாப்பா. இது யார்? இது இவங்க பாப்பா அப்படின்னு சொல்லி, இது இவங்க பாப்பா அவங்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா இருக்காமல் நான் யாருடைய பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா கவனிச்சுக்கணும், அவங்களாம் ஹிந்து குழந்தைங்க. 3வது படிப்பாக நினைக்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன் உட்காந்துருந்தான். நீங்கள் ஏசப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தையினுடைய உள்ளம் பாருங்களேன். ஒரு நான் உண்மையாக ஏசப்பா குழந்தை மாதிரி இருக்கனா இல்லையா வாழ்றனா டிஃப்ரெண்ட் மேட்டர். ஆனால் அந்த குழந்தைக்குள்ளாக இருக்கிற அந்த உள்ளம் பாருங்கள், எதுவுமே இல்லை. ஒரு கள்ளம் கபடமற்றது, ஒரு தீமை இல்லாதது, அடுத்தவரையும் காயப்படுத்தாதது, அடுத்தவரை குற்றம் சொல்லாதது, அடுத்தவரை பற்றி தவறாக எதுவுமே பேசாத ஒரு உள்ளம்தான் அந்த குழந்தையின் உள்ளம். அதனால் தன்னிடம் அந்த குழந்தைகளை அரவணைத்து ஆசீர்வதித்து இயேசுநாதர் சாமி சொல்கிறாரு, அவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 51:10 அது அருமையான ஒரு வசனம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். கண்டிப்பாய் அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தைக்குள்ளாக இருக்கிற உள்ளம் நமக்கு வேண்டும். அந்த குழந்தையை போன்ற உள்ளம் நமக்கு வேண்டும். அதனால தான் இயேசு சொல்லுவார், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டில் விண்ணரசுக்குள் போக முடியாது. நீங்கள் என்ன ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பட் நம்முடைய இதயம் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். எனவே அன்பான திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நாங்கள் வாழுகிற பொழுது குழந்தைகளைப் போல ஒரு தூய்மையான உள்ளத்தை என்னுள்ளே படைத்தலும் என்று சொல்லி ஜெபிப்போம்.